இது ஒரு எருவு மாடு சாணம். நல்லா பாருங்கள், ஒரு எருவு மாடு போடுறதுல எவ்வளோ செடிகள் முளைக்குது பாருங்க. அப்போ எவ்வளோ எருமை மாடுகள் வந்து நவீனம் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு சாப்பிட்டு எம்மட்டு செடிகள் பாருங்கள். இத்தனை செடிகள் முளைக்குதுன்னா எருமாடு சாணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எருமாடு சாணத்தை சாதாரணமாக சொல்கிறோம், பாருங்கள் எத்தனை செடிகள், இது எத்தனை விதைகள், எத்தனை பாருங்கள். இது பூரா வந்து நம்ம நாட்டில் எருமாடை வேண்டான்னு சொல்கிறாங்களே, எருமை பசு கன்றுகள் எல்லாத்தையுமே, இது எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே வந்து சொத்துகள். இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு காட்டில் போட்டால் எவ்வளோ வரும் ஒரு வெள்ளாமை செய்கிறப்ப பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே எருமை மாட்டை நம்ம வந்து சுத்தமாக பார்க்குறோம். கீழே விழுந்துருச்சு, சாரிங்க. சுத்தமாக பார்க்குறோம். இது பாருங்கள், ஒரு சின்ன பொருள், ஒரு சாணத்தில் எத்தனை